அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இறுதி வேதமான குர்ஆன்ல ஒரு செய்தி அல்லாஹ் என்ன செய்யறான், குறிப்பிடுறான். என்ன அப்படின்னா, முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைச்சிட்டு இபிலீஸையும் மலக்குகளையும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டுப்பட அல்லாஹ் கட்டளை இடுறான். உடனே மலக்குகள் கட்டுப்படுறாங்க, இபிலீஸ் மறுக்கிறான். ஏன்பா நீ மறுக்கிறன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிற பொழுது, உன்னை தடுத்தது எதுன்னு அல்லாஹ் கேட்கும் போது இபிலீஸ் சொல்றான், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அவனுக்கு தெரியுது அவனுடைய பலகீனம், அவன் படைக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் தான். அப்படி படைக்கப்பட்டவனா இருக்கும்போது படைச்ச இறைவன் சொல்றதை கேட்கணுமா இல்லையா? ஆனா அவனுக்கு இறைவன் வழங்கிய ஆற்றலை கொண்டு பெருமை அடிச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழிவாக கருதி என்ன செஞ்சான், தான் பெருமை அடிச்சதுனால அவன் இழிவாக்கப்பட்டான். அதே போல இன்றைக்கு இந்த இப்லீஸுடைய சூழ்ச்சியினாலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய சில மனித சாத்தான்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் தெரிந்திருந்தாலும் தங்களுடைய விருப்பு வெறுப்பின் காரணமாக தங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஆற்றலை அதிகாரங்களை தவறா பயன்படுத்துறத பாக்குறோம். அல்லாஹ்வுக்கு எதிராகவே பயன்படுத்துறத பாக்குறோம். தங்களுக்கு இருக்கிற அந்த திமிர ஆணவத்தை அல்லாஹ்வுக்கு எதிராக என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க இந்த மனித சைத்தான்கள். என்ன அப்படின்னு சொன்னால், தான் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் அல்லாஹ்வை பற்றி ஒரு இடத்துல பேசுறாரு, ஒரு சபையில பேசுறாரு, ஒரு பொது இடத்துல பேசுறாரு அப்படின்னா, அவர் அல்லாஹ்வை பத்தில இந்த நேரம் பேசுறாரு அப்படின்னு நினைக்காம அந்த இடத்துல தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த மக்களை மட்டமா கருதிட்டு எதிர்த்து என்ன செய்யறது, அந்த பேச்சை நிறுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறத பாக்குறோம். பேசக்கூடிய அவங்கள தாக்குறதுக்கு போறதை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவர்களை தீய வார்த்தைகளை கொண்டு கடுமையாக சாடுறத பாக்குறோம். அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த மனித சைத்தான்களுக்கும் அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னு இறைவனுடைய கட்டளையை மறுத்த அந்த இப்லீஸுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இந்த இடத்துல அல்லாஹ்வை பேச விடாமல் தடுத்து அவர்கள் மீது தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி அவர்கள் செய்யாததை செஞ்சதாக ஊரெல்லாம் சொல்றதுல ஆனந்தம் காணக்கூடிய மனித சாத்தான்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மனித சாத்தான்களிடம் இருந்தும் அந்த இப்லீஸிடம் இருந்தும் உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துற ஷைத்தானிடம் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் பாதுகாக்கட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.